அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 28/1/2026 ஆகிய இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய தினம் வேலைக்கு பதவி உயர்வு அப்படிங்கிற நிலையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன வேலை செஞ்சீங்கன்னாலும் சரி, இன்றைய தினம் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ அல்லது மதிப்பும் மரியாதையும் கிடைப்பதற்கோ நாள் நல்லா இருக்குது. இன்றைய நாளை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் உங்களோட ஜாதகப்படியும் உங்களோட ராசிப்படியும் இந்த விஷயங்களை சரிவர பயன்படுத்திக்க முடியும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தோம்னா 2. இன்றைய உங்களுக்கான உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் பார்வதி, உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாமுண்டி தாயே போற்றி. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் வீட்டு வாசலில் கோலம் போட்டு வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷப ராசி அன்பர்களுக்கான பலன்கள். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புத்திசாலித்தனமான முடிவுகளை எடுப்பதற்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நாளாய் உள்ளது. எப்படி புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்கணும்? அடுத்த கேள்வி இதுதான். உங்களுக்கு நிறைய புது புது வாய்ப்புகள் உண்டாகும். அதே சமயம் என்னதான் புது புது வாய்ப்புகள் உண்டானாலும் அந்த வாய்ப்புகளை தக்க வச்சுக்க முடியாமல் தடுமாறுற மாதிரியான சூழல் உண்டாகும். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாய்ப்புகள் உருவாகும். அதில் எதை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற தெளிவு இல்லாமல் குழப்பங்கள் உண்டு பண்ணக்கூடிய நிலையில் இருக்கும். அதனால் இன்றைய தினம் ரிஷபராசிக்காரர்கள் எந்த முடிவு எடுத்தாலும், எது ஒன்றை நிராகரித்தாலும் அல்லது எது ஒன்றை ஏற்றுக்கொண்டாலும் இன்றைய தினம் தெளிவான முடிவு எடுக்கிறதுங்கிறது அவசியமாகிறது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 3. இன்றைய உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மூல சிருஷ்டி கடவுளான பிரம்மா. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய விநாயகா. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீடு தேடி வரவங்களுக்கு, வழி தெரியாமல் வரவங்களுக்கு வழிகாட்டியாக இருங்க. அதுவே இன்று உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். மோகன்ராஜ் சார் வணக்கம். அதே மாதிரி நம்ம ராசி பலன் பார்த்துட்டு இருக்கிறவங்களாம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் டெய்லி ராசி பலன் சரியான நேரத்தில் பார்க்க முடியாது இவங்களுக்கு, நீங்கள் சேனலுக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மிதுன ராசி அன்பர்களை, இன்றைய தினம் தொழிலில் கூட்டாண்மை பலன் கிடைக்கும். எப்படி? இன்றைய தினம் பார்ட்னர்ஷிப் மூலமாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல பார்ட்னர் உங்கள் கூட சேர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் இன்றைய தினம் கூட்டாண்மை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. பார்ட்னர்ஷிப் தொழில் ஏதாவது அமைஞ்சாலோ அல்லது பார்ட்னர்ஸ் மூலமாக சரியான வாய்ப்புகள் அமைய பெற்றாலோ அதை பயன்படுத்திக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வழி என்னன்னு பாருங்க. அடுத்தது இன்று உங்களுடைய
அதிர்ஷ்ட திசை, அதாவது மிதுன ராசி அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்னன்னு பார்க்குறோம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 6 மணி முதல் 7 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 11. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அண்ணாமலையார். என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் காலபைரவாய நமக. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், வீட்டில் இன்றைய தினம் துளசி மாடத்தின் அருகில் தீபமேற்றி வழிபட உங்களுக்கு இன்றைய தினம் மிகச்சிறந்த நாளாய் அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கடக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் புதிய வாய்ப்புகள் உண்டாக பெறும் நாளாய் உள்ளது. ஒருவேளை வேலை வாய்ப்பு சரிவர அமையப்பெறாதவங்களுக்கு இன்றைய தினம் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய நாளாய் உள்ளது. இன்றைய தினம் வேலைக்கு அடுத்த ஸ்டெப், பிஸ்னஸ்க்கு அடுத்த ஸ்டெப், மொத்தத்தில் வருமானம் சார்ந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்லபடியாக அமையுது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு 7 மணி முதல் 8 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 14. என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி ஹயக்ரீவர். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் திருச்சுழி தரும். இன்றைய உங்களுக்கான வணங்க வேண்டிய கடவுளையும் உச்சரிக்க வேண்டிய மந்திரமும் பார்த்தோம். அதே மாதிரி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முருகனுக்கு வாழைப்பழமும் பூவும் படைத்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அமையும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாளாய் உள்ளது. அதனால் கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் உள்ளது. இன்றைய தினம் நீங்கள் கோவிலுக்கு போகலாம், கோவில் திருப்பணிகள் செய்யலாம், அல்லது உங்களோட நேர்த்தி கடனை இன்றைய தினம் நிறைவேற்றிக்கலாம். மொத்தத்தில் இன்றைய தினம் உங்களுடைய ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் தங்க நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை 4:30 மணி முதல் 5:30 வரை. இன்றைய தினம் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள், உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட எண்ணானது 9. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய. இன்றைய உங்களுக்கான பரிகாரம், அடுத்தவங்கிட்ட குறை கண்டுபிடிக்காம மற்றவங்களுக்காக அடுத்தவங்க செய்கிற தப்பை திருத்துறதுக்கோ அல்லது மற்றவங்களுக்காக நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டுதல் வைக்கவோ, அதாவது அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு வேண்டுதல் வைக்கும் போது இன்றைய தினம் கடவுள் உங்களுக்கான நற்பலனையும் வழங்குவார். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னி ராசி அன்பர்களுக்கான பலன்கள். கன்னி ராசி அன்பர்களே, இன்றைய தினம் பிள்ளைகள் வளர்ச்சியை தருவார்கள். கன்னிராசி அன்பர்களின் பிள்ளைகள் இன்றைய தினம் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடைந்து அதன் மூலமாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மனநிறைவான நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8 மணி முதல் 9 மணி வரை.
இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 12. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வானுலக தெய்வர்களான இந்திரன், அக்னி, வருணன், வாயு மற்றும் யமன். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் அம்மானே சரணம். இன்றைய உங்களுக்கான பரிகாரம் வீடு மற்றும் நிலத்தில் பூமி பூஜை செய்ய இன்றைய தினம் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். வசீகரமான சூழல் கிடைக்கும். இடம் உங்களுக்கு நல்லபடியாக கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகளை அமைத்து தரும். அதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் சல்லிய பூஜை மற்றும் பூமி பூஜை செய்ய நாள் நல்லா இருக்கு. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள். துலாம் ராசி அன்பர்களை இன்றைய தினம் வீடு மாற்றம் செய்யலாமாங்கிற யோசனை உண்டாக வாய்ப்புகள் அதிகம். வீடு மாற்றம் செய்யலாமாங்கிற யோசனை வரும். அப்படிங்கும்போது நீங்கள் வீடு கட்டுறதுக்கு யோசிக்கலாம். அல்லது வாடகை வீட்டில் இருக்கிறவங்க இப்போ இருக்கிற இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகலாமா அப்படிங்கிற கேள்விக்கு தயாராகலாம். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் வீடு சார்ந்த யோசனைகள் உண்டாக வாய்ப்புகள் அதிகமாய் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வைன் கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 7:15 முதல் 8:15 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 6. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் நவ துர்க்கைகள் மற்றும் நவசக்திகள் ஆவார்கள். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ராஜராஜேஸ்வரி நம. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பிள்ளைகள் பெற்றோரை மதித்து வணங்க வேண்டிய நிலையை உருவாக்கி கொடுங்க. பெற்றோர்கள்னு இல்லை, பெரியவங்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்க கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களோட நற்பண்புகளை வளர்ப்பது உங்களுடைய கடமை. அதை நீங்கள் உணர்ந்து உங்களோட பிள்ளைகளுக்கு பெற்றோர்களையும் பெரியோர்களையும் வணங்கவும் மதிக்கவும் கற்றுக் கொடுப்பதே இன்றைய உங்களுக்கான பரிகாரமாகும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை தவறாமல் சொல்லுங்கள். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பலன்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி கிட்டும் நாளாய் உள்ளது. கொஞ்சம் போராடி வெற்றி பெறக்கூடிய சூழல் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்களுடைய முயற்சிகள் இன்றைய தினம் நல்லபடியாக வெற்றி அடையக்கூடிய நிலையில் இருக்குது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நேரம் காஃபி கலர். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 8:30 முதல் 9:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 8. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சந்தேஸ்வரர். உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சரஸ்வதியை நமக. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்றைய தினம் சூரிய ஓரையிலோ அல்லது சந்திர ஓரையிலோ நீங்கள் அந்த 1 மணி நேரம் மட்டும் விரதம் இருப்பதே உங்களுக்கு நல்ல நாளாய், அதாவது உங்களுக்கான பாதிப்புகளில் இருந்து உங்களை நல்லபடியாக மீட்டு கொண்டு வரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி அன்பர்களுக்கான பலன்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் மனதுக்கு விருப்பமான தகவல்களை எதிர்பார்க்கலாம். அல்லது உங்கள் மனதுக்கு விருப்பமான தகவலை நோக்கி நீங்கள் பயணிக்கலாம். இன்றைய தினம் ஒரு நிம்மதியான தகவல் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதை சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யும்போது நல்லா இருக்கும். இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு. இன்றைய தினம்
நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீராமர். நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம. இன்றைய உங்களுக்கான பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடலாம். துர்க்கை அம்மனை வழிபட்டு கள்ளழகருக்கு பூஜை செய்யலாம். இப்படி செய்யும்போது உங்களுக்கு துன்பங்கள் நீங்கி ஒரு நல்ல சூழல் உண்டாகக்கூடிய நாளாய் அமையும். இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட நல்ல நேரம் மாலை 5:30 முதல் 6:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 17. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் முயற்சிகள் வெற்றி பெறும் நாளாய் உள்ளது. அப்போ கடின முயற்சிக்கு இன்றைய தினம் நீங்கள் தயாராக இருந்துக்குங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை அமைத்து தர ரெடியாக இருக்குது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 16. இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகளான 8 வகை லட்சுமிகள், அதாவது ஆதிலட்சுமி, தனலட்சுமி, வித்யாலட்சுமி, கீர்த்தி லட்சுமி, சௌந்தர்ய லட்சுமி, விஜயலட்சுமி, வீரலட்சுமி, சாந்திலட்சுமி ஆகிய 8 வகை லட்சுமிகளை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை தரும் நாளாய் அமையும். இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கர மகனே சரணம். இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் குடும்பத்தில் ஜபம் யாகம் நடத்த இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாய் உள்ளது. அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள். கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் ஆன்மீக பயணமும் வெளி பயணங்களும் இன்ப சுற்றுலா மாதிரியான பயணங்களுக்கும் திட்டமிட இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் உள்ளது. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 10. இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அறிவின் தெய்வமான சரஸ்வதி. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சுதர்சனாய நமக. இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்னை ஆதிபராசக்தியின் ஸ்லோகத்தை இன்றைய தினம் 11 முறை சொல்லுங்க, அது உங்களுக்கு நன்மை தரும். அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான பலன்கள். மீன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத இடத்திலிருந்து கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. இன்றைய உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 9:30 வரை. இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது 1. இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது நவ கிரகங்களான சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி மற்றும் ராகு கேது. இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் துர்க்கை துர்க்கை துர்க்கை. இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிலம் இல்லாதவங்களுக்கு, வறுமையில் உள்ளவங்களுக்கு, கஷ்டத்தில் உள்ளவங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க, அதுவே போதுமானது.
உங்களோட ஆதரவையும் உங்களுடைய சமாதானத்தையும் ஒரு மனநிறைவான சொற்களையும் சொல்ல உங்களுக்கு இன்றைய தினம் நல்லபடியாக அமையும். மீண்டும் நாளை ராசி பலன்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.